எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை தொலைக்காட்சியில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கு என்ன ஒரு பரிகாரங்கள். ஏன்னா நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்போது ரெண்டு பேத்துக்குடைய தசாபுத்தி அது மாதிரி இருக்குது, கிரகங்கள் இப்ப சரியில்லை, இருந்தாலும் கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்டர்கிட்ட போனோம்னா என்னதான் நான் முயற்சி பண்ணிட்டோமா, இனிமேல் கடவுள் தாம்மா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. அதே போல நமது சுய ஜாதக ரீதியா நமக்கு பிரச்சனைகள் பல்வேறு விதமான இருந்தாலுமே நாம நம்புறது யாரை நம்புறோம்? கடவுளை தான் நம்புறோம். கடவுள் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு கை கொடுத்து நமக்கு இன்னைக்கு உயிர் மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே நம்மளுடைய நம்பிக்கை தான், கடவுளுடைய நம்பிக்கை தான். கடவுள் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை, இந்த பிரபஞ்சமே இல்லை. அப்படிங்கும்போது நம்பிக்கை மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த பிரதானமா நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னா என்ன, வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கிறது சந்தோஷம் கிடையாது. கணவன் மனைவியா ஒற்றுமையோடு இருந்தோம்னா மட்டும்தான் குழந்தைங்க எல்லாருடைய வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கு தாய் தந்தையருடைய அன்பு பாசம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப நம்ம கல்யாணம் பண்ணணும், குழந்தைங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால நம்ம பிரிஞ்சு போறோம், வேண்டாம் இனிமேல் நமக்குள்ள வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நம்ம பிரிஞ்சு போறதுனால இது என்ன ஆகுது, கொஞ்ச காலகட்டங்கள் தான் அந்த மன அழுத்தம், மன விரக்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் தாபங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனா அந்த காலங்கள் முடிஞ்ச பிறகு திரும்ப அந்த காலங்கள் வானா வருமா? வராது வாழ்க்கையில. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், என்ன செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மீண்டும் பழைய மாதிரி ஒரு பூந்தோட்டமா மாறும், குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒற்றுமையா இருக்கக்கூடிய தம்பதிகளை விட பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதிகள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. தனித்திருக்கும் பெண்களும் சரி, தனித்திருக்கும் ஆண்களும் சரி, நிறைய பேர் அதிகமாயிட்டாங்க. ஃபாரின் கல்ச்சர் மாதிரி குழந்தைங்க ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், இப்படி மாதிரி தனித்தனியா இருந்தா அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிருது இல்லைங்களா. நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம வசந்தம் ஆக்குறதும் நரகமாக்குறதும் யார் கையில் இருக்குது? தாய் தந்தையர், கணவன் மனைவி உங்க கையில தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த இதை நம்ம என்ன பண்ணணும்னா கடவுள் மேலேயே நம்ம அந்த பாரத்தை போடுவோம். கடவுளே நமக்கு என்ன பண்ணுவாரு, நம்மளை ஒண்ணு சேர்த்தறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டாரு. கெட்ட மனுஷனையும் நல்ல மனுஷனா உருவாக்கி வழி நடத்தி கொண்டு வரதும் சரி, மனைவியும் சரியில்லாத பாதையில போயிட்டு இருந்தாலும் சரி, சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராம இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணுவாரு, கடவுள் வழி நடத்தி அவர் நமக்கு திரும்பவும் ஒண்ணு சேர்த்து நம்ம குடும்பத்தை ஒண்ணு கொண்டு வந்துருவாரு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இவருக்கு தவிர வேற யாருனாலையும் இது மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இது, முருகப்பெருமானை தவிர எந்த பெருமானுமே ஈடு செய்ய முடியாது. ஒரு பரிகாரங்கள் ஆகட்டும், அவர் வேண்டுதல் ஆகட்டும், அவரை நம்ம வழிபடக்கூடிய முறைகள் ஆகட்டும், அவரு தான் நமக்கு எல்லா விதத்திலும் என்ன பண்றாரு, கை கொடுத்து நம்மளை காப்பாத்தி கொண்டு வராரு. செல்ல பிள்ளை, அதாவது எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கு, எவ்வளவோ விரத முறைகள் இருக்குது, எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, அத்தனையும் நம்ம தாண்டி அந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நம்மளை சோதனை செஞ்சுதான் நமக்கு என்ன பண்ணுவாரு, அந்த வரத்தையே நமக்கு கொடுப்பாரு. ஆனா நமக்கு கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்கக்கூடியவர் யாரு? முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் விலகி நமக்கு மேலும் சுபிட்சங்களை உருவாக்கி கொடுக்கும். இப்ப கணவன் மனைவி பிரச்சனையா அப்படின்னு இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம செவ்வாய் ஓரையில முருகனுக்கு செவ்வரளி மாலை போட்டு 6 தீபம் விட்டு நீங்க உங்களுடைய பேர்ல, கணவன் மனைவியுடைய பேரு 2 பேர்லயுமே, பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுடைய பேர்ல, எல்லாத்தோடைய பேர்லயும் அர்ச்சனை செஞ்சு இது மாதிரி வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை விரைவில் முடியும். அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் மாலை நேரத்துல பள்ளியறை பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா பால், பழம், அதாவது புஷ்பங்கள், மல்லிகைப்பூ, இது மாதிரி வாசனை திரவியங்கள் இது மாதிரி இருக்கிறத சுவாமிக்காக நீங்க வாங்கி கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும், பிரிஞ்ச தம்பதியரை திரும்ப ஒண்ணு சேருவீங்க. அதே போல உங்க வாழ்க்கையும் மன மகிழ்ச்சியோடைய சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா. குழந்தைகளும் அதே மாதிரி வீட்லயும் பார்த்தோம் அப்படின்னா
சிவன், சக்தி, முருகர், விநாயகர் அப்படின்னு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு படத்தை வீட்டில் மாட்டி அதுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. இது நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிற கோவில்களையே நம்ம இதை செய்யலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா தூரமா இருக்கிற கோவில் சொன்னோம்னா, மேடம் என்னால அங்கெல்லாம் போக முடியாதுங்க மேடம், எனக்கு தூரமா இருக்குது, பக்கமா இருக்கிறது சொல்லுங்கன்னு சொன்னதுனாலதான் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில் உங்களுக்கு சொன்னோம். சப்போஸ் ஒரு சிலர்னால ஏதாவது ஒரு கோவில் நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா என்னால போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கணவனோ அல்லது மனைவியோ, இல்ல 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோம் ஆனா 2 பேத்துக்குள்ள பிணக்கு இருக்கு, ஒரே வீட்டுலதான் இருக்கிறோம் ஆனா 2 பேரும் பேசிக்கிறது இல்ல, கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னு மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கு, ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா சுயம்பா இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிறாரு, சிவனும் சக்தியுமா அந்த இடத்துல இருக்கிறாரு, செங்கோட்டு வேலன் முருகர் வந்து முன்னாடி இருக்கிறாரு, சரிங்களா? நீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து சிவனும் சக்தியும் அப்படியே கண் குளிர நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பாக்கியமே பாக்கியம்தான். ஏன்னா சித்தர்கள் நடமாடக்கூடிய ஸ்தலம் அந்த ஸ்தலம். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன நினைச்சு வேண்டுறோமோ அந்த இடத்துல மட்டும் திருமணமான தம்பதிகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எக்காரணத்தை கொண்டு எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், ஆனா பிரிவுங்கிறது இருக்காது, மனஸ்தாபங்கள் இருக்கும், ஆனா 2 பேரும் ஒன்னா 100 ஆண்டு காலம் நல்லா சிறப்பா தம்பதிகளா நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க, சரிங்களா? அதனால இத பார்க்கக்கூடிய நேயர்கள் நீங்களும் சரி, பிரச்சனையா இருக்கிறவங்க தான் போகணும் அப்படின்னு கிடையாது. வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க, வந்து அம்பாளையும் ஐயனையும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு தரிசனம், இது நமக்கு எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு அரிய இது. ஏன்னா சிவன் ஸ்தலத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவனுடைய அருள் இல்லாம நம்ம அந்த இடத்துல கால் வைக்க முடியாது. அவர் உத்தரவு இருந்தா மட்டும்தான் சிவன் ஸ்தலத்துல போயிட்டு நம்ம கால் வைக்கவே முடியும். ஓகேங்களா? அதனால நீங்க வந்து அந்த இடத்துக்கு வாங்க, வந்துட்டு சாமி கும்பிடுங்க, கும்பிட்டு 7 தீபம் நெய் தீபம் போட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு மனசார உக்காந்து கொஞ்சம் 10 நிமிஷம் வந்து தியானம் பண்ணுங்க. கடவுளை மனசார மனம் உருகி நீங்க என்ன வேணும்னு கேக்குறீங்களோ அதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு அத்தனை வரங்களும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக்குவாரு. இது எல்லாம் கண்கூட நீங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில அனுபவங்களா நீங்க அதை வந்து அடுத்த மற்றவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாரு, சரிங்களா? கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சிவனும் சக்தியுமாக நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருப்பீங்க. உங்க குழந்தைங்களோட ரொம்ப வருஷம் ஒரு தடவைனாச்சும் இந்த கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு உண்டான எல்லா விதமான சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். ஜாதக ரீதியா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க அஸ்ட்ரோ கனகாம்பாள் 9092419992 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. உங்க ஜாதக ரீதியாவும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இப்ப கணவன் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரங்கள், எந்த கோவில் போகணும், ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற சூழ்நிலைகளை யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், என்ன ஏது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லக்னம், லக்னாதிபதி, ராசி, சந்திரன் இருக்கக்கூடிய இடம், இதையெல்லாம் பார்த்து, அது மட்டும் இல்லாம 7ஆம் இடம், 4ஆம் இடம், இது மாதிரி இடங்களை பாவகத்தன்மைகளையும் பார்த்துதான் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஜாதகருக்கு இந்தந்த காலகட்டங்கள் இது நடந்தது, நடக்கிறது, நடக்க போவது, முக்காலத்தையும் வந்து நம்ம ஜாதகங்கிறது என்ன நினைக்கிறீங்க, நம்ம வரக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்காக தான், சரிங்களா? அப்படிங்கும் போது உங்களுடைய ஜாதக ரீதியா ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை பயணத்தை வந்து செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா. ஏன்னா ஒரு ரோடு போகுது, அப்படி ஒரு குழியும் குண்டு மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்க, அங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வராரு அப்படின்னா அதே ஸ்பீட்ல போக முடியுமா, என்ன பண்ணுவோம், பிரேக் போட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்லோவா தான் போவாங்க. அப்புறம் அந்த இது தாண்டின பண்ணி ஸ்பீட் பிரேக் வருதுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஸ்பீட் எடுப்பாங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும், ஓ இந்த தசாபுத்தி நடக்குதா, ஓ இந்த இது நடந்துட்டு இருக்குது, ஓகே நாம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா போவோம், கோபம் இருந்தாலும் நம்மளே கட்டுப்படுத்திப்போம், இனி வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், சரி ஓகே அவ கத்துறவ கத்திட்டு போறா கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில வந்து கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்ற மாதிரி வாழ்க்கையில அன்பு மட்டும்தாங்க ரொம்ப முக்கியம். அந்த அன்போட நம்ம குடும்பத்தை அரவணைச்சு கொண்டு போனோம்னா வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகும். ஃபேமிலி தான் நம்மளுடைய
ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியது. அந்த குடும்பம் நல்லா இருந்ததா நம்ம வெளியில எங்க போனாலும் சக்சஸ்ஃபுல் பர்சனா நம்ம உருவாக்க முடியும். அதனால உங்க ஜாதக ரீதியா நீங்க உங்களுடைய வரக்கூடிய எப்படி இருக்குது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க நெறிப்படுத்திக்கோங்க, பலப்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.